கட்டுப்பாடுக்கு பெயர் போனது நம்ம இந்தியாவோட ராணுவங்க. ஏன்னா ராணுவத்துல என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்குன்னு தனியா ஒரு கோர்ட் இருக்கு, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சில சட்டங்கள் இருக்கு. ஆனா இப்போ ஒரு ராணுவ வீரர் சோசியல் மீடியால ராணுவத்தில் இருக்கிற தன்னோட உயரதிகாரிகளை குற்றம் சாட்டி ஒரு வீடியோவை பதிவு செஞ்சிருக்காரு. அதை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்க கிட்டத்தட்ட 11 மணி நேரம் இந்த ஒரு இடத்துல நின்று வேலை பார்க்குறோம், ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு ஓய்வுன்ற பேச்சே கிடையாது. ஆனா காலையில் எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா, ஒரு கப்பு டீ, தொட்டுக்கிறதுக்கு காய்கறிகளோ இல்லை எதுவுமே கொடுக்கறது இல்லை. மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு ஊறுகாய் கிடைக்கிறது கிடையாது. ராத்திரி நேரத்தில் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட முடியாமல் நாங்கள் வெறும் வயிற்றோட தூங்கிட்டு இருக்கோம். இதை விட முக்கியமான விஷயம், மத்தியானம் கொடுக்குற பரோட்டாக்கு மஞ்சள் தண்ணியில் உப்பு போட்டு கொடுக்குறாங்க, அதில் கொஞ்சம் பருப்பு கூட இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி ஒரு ராணுவ வீரர் இந்த இடத்துல வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோங்க. அந்த ஒரு வீடியோ நாடு முழுக்க பரவி இப்போதைக்கு பயங்கரமான ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோ முடியும் போதே அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீடியோவை போஸ்ட் பண்றதுனால எனக்கு என்ன வேணா ஆகலாம், நான் உயிரோட கூட இல்லாம போகலாம், ஆனா இதனால ராணுவத்தில் இருக்கிற வீரர்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுறதுக்கு அவர் சொல்ற காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊழல் தான். ஊழல் காரணமா இருக்கிற காசெல்லாம் இவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க, தரமே இல்லாத சாப்பாட்டை எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி கேள்விப்பட்ட திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்த குற்றச்சாட்டு உண்மையா, இதை விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி டிஜிஜி ரேங்க்ல இருக்கிற ஒரு அதிகாரி தலைமையில விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. இந்த நேரத்துல 29வது பட்டாலியனோட தலைமையிடமா இருக்கிற பூஞ்ச் நகரத்துக்கு அந்த ஒரு வீரர் அழைத்து வரப்பட்டு இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தேஜ் பகதூர், அதுதான் அந்த ராணுவ வீரரோட பேரு, அவர் ஒழுங்கீனமா நடந்துகிட்டாருன்னு சொல்லி பாதுகாப்பு படை வட்டாரங்கள் குற்றம் சாட்டி இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுங்க, 14 மெடல் வாங்கியிருக்கிறேன் என்னோட சிறப்பான பணிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் ஜம்மு காஷ்மீர் எல்லை பாதுகாப்பு படையோட இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டி.கே. உபேதா இந்த ஒரு குற்றச்சாட்டை மொத்தமா மறுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோசியல் மீடியால ராணுவ வீரர் ஒருத்தர் தன்னோட கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றது இதுதான் முதல் முறை. அவரோட குற்றச்சாட்டுக்கு உள்நோக்கம் இருக்கு, ஒழுக்கத்தை மீறின ஒரு செயல், ராணுவ விதிமுறைகளை மீறினார் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா அவரோட குடும்பத்தினரை மனசுல வச்சுக்கிட்டு அதை நாங்க எடுக்கல. டிசம்பர் 31 ராணுவத்திலிருந்து விருப்ப பணி ஓய்வுக்காக அவர் விண்ணப்பிச்சாரு. அந்த ஒரு கோரிக்கையையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இப்போதைக்கு அவரோட குற்றச்சாட்டு பத்தி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சோசியல் மீடியால பிரச்சனையை பதிவேற்றதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எனக்கு தெரிய இந்தியாவில் இதுவரை 6 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் வாழ முடியாமலும் மடிந்திருக்கிறார்கள். குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் என்று போற்றப்பட்ட தமிழ்நாடு அரேபிய பாலைவனத்தை போல ஆகும். இது ஒரு ஆராய்ச்சி குறிப்பு.